தமிழக அரசியல்ல பரபரப்பான அரசியல் நிகழ்வுகளுக்கு மத்தியில பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை மீண்டும் தேர்வாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த மாத இறுதியில அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். கர்நாடகாவில் IPS அதிகாரியாக பணியாற்றி வந்த அண்ணாமலை 2020ஆம் ஆண்டு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். இதையடுத்து 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பாஜக மாநில தலைவர் பொறுப்பு அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டுச்சு. அதன் பிறகு பல்வேறு அரசியல் போக்குகள் குறித்து அவருடைய அறிக்கைகள், திராவிட கட்சிகளுக்கும் கொள்கைகளுக்கும் எதிரான அவருடைய பேச்சுகள் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பையும் விவாதங்களையும் ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில தற்போது பாஜக உட்கட்சி தேர்தல் நடைபெற்று வருகிறது. பாஜகவில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிர்வாகிகள் புதிதாக தேர்வு செய்யப்படுவார்கள். 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை உறுப்பினர் சேர்க்கை புதுப்பிக்கப்படும். இது தவிர புதிய உறுப்பினர் சேர்க்கையும் நடைபெறும். அந்த வகையில செப்டம்பர் மாதம் உறுப்பினர் சேர்க்கையும் தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உட்கட்சி தேர்தலும் தொடங்கப்பட்டன. அதுல கிளை தலைவர்கள், மண்டல தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் என பல்வேறு பதவிகளுக்கு வாக்குப்பதிவு அடிப்படையில நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல 27 தொகுதிகள்ல போட்டியிட்ட பாஜக ஒரே ஒரு தொகுதியில மட்டுமே வெற்றி பெற்றது. 2021 சட்டமன்ற தேர்தல்ல 4 தொகுதிகள்ல வெற்றி பெற்ற பாஜகவிற்கு 11 விழுக்காடு வாக்குகள் கிடைச்சிச்சு. ஆனால் இந்த முறை நடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல சுமார் 2.97 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்று ஒரே ஒரு தொகுதியில் தாமரையை மலர செய்து படுதோல்வியை சந்தித்துள்ளது. அதுவும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பெற்ற இந்த தோல்வி கட்சியின் மேல் மட்டத்திலிருந்து கடைசி தொண்டன் வரை அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக கூறப்படுது. தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற மாநிலங்கள்ல பாஜக வளர்ச்சி முகம் நோக்கி நாள்தோறும் வளர்ந்து வரக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில மட்டும் பாஜகவிற்கு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக கட்சி நிர்வாகிகள் வருத்தமடைந்துள்ளனர். இந்த நிலையில தமிழக அரசியலை பொறுத்தவரை மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில பேசக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரே தலைவரால் மட்டுமே தமிழகத்துல பாஜகவை வளர்த்தெடுக்க முடியும் என்பதை டெல்லி பாஜக உணர்ந்திருப்பதாக சொல்லப்படுது. தற்போது ICUவில் இருக்கக்கூடிய தமிழக பாஜகவுக்கு உயிர் கொடுக்க வேண்டுமானால் அண்ணாமலை போன்ற நபர்களால் மட்டுமே முடியும் என்கின்றனர் அவரது தீவிர ஆதரவாளர்கள். கர்நாடகாவில் IPS அதிகாரியாக பணியாற்றி வந்த அண்ணாமலை 2020ஆம் ஆண்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். இதையடுத்து 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பாஜக மாநில தலைவர் பொறுப்பு அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு பல்வேறு அரசியல் போக்குகள் குறித்து அவரது அறிக்கைகள், பேச்சுகள் அரசியல் வட்டாரத்துல விவாதங்களையும் கிளப்பின. இந்த நிலையில தமிழக பாஜகவின் அடுத்த தலைவராக யார் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு. இந்த பதவிக்கு நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை உள்ளிட்டோர் பெயர்களும் அடிபட்டிருக்கு. ஆனால் பாஜக மாநில தலைவராக மீண்டும் அண்ணாமலையே தேர்வாகிறார் என பாஜக வட்டாரத்துல கூறப்படுது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தமிழக மூத்த தலைவர் ஒருவர், பாஜகவில் மாவட்ட தலைவர்களே தேர்தல் இல்லாமல் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில மாநில தலைவர் பதவிக்கு மட்டும் எப்படி தேர்தல் நடக்கும்? மாநில தலைவராக ஒருமனதாக மீண்டும் அண்ணாமலையே தேர்வு செய்யப்பட இருக்கிறார் என்றும் பாஜக மேலிடமும் அதையே விரும்புகிறது என்றும் கூறியுள்ளார். தாங்கள் மாநில தலைவராக வந்தால் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறும் என்று மேலிடத்துல வானதி, தமிழிசை உள்ளிட்டோர் டெல்லி தலைமையிடத்துல பேசியிருக்காங்க. ஆனால் தேசிய தலைமை அண்ணாமலைக்கே தங்களுடைய ஆதரவு கரங்களை நீட்டியிருப்பதாக கூறப்படுது. இது தொடர்பான அறிவிப்பு இந்த மாத இறுதியில அதிகாரப்பூர்வமாக வெளியாக உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.